ஃபேண்ட்டு நைட்டி அந்த மாதிரி காட்டன் ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து காட்டன், அதே காட்டன் தான். இது கொஞ்சம் தண்ணி மிச்சமாக எடுக்கும் காட்டன் 60ல். சிந்தட்டிக் வந்து வெறும் நைலான் புடவை அந்த மாதிரி புடவை ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணுறது. டெய்லி மிக்சர் லோடு வந்து இது எல்லாமே கலந்து போடுறது. காட்டன் இது புடவை எல்லாமே கலந்து போடுறீங்கன்னா மிக்சரில் போடணும். டெலிகேட்ஸ் வந்து எம்ப்ராய்டரி சாரீ, ஸ்டோன் வச்சது, கல் ஜிம்கி அந்த மாதிரி சாரீ இல்லை சில்க் சாரீ அது யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் போடலாம். உல்லன்ஸ் வந்து கம்பளி பெட்ஷீட் ஐட்டம் எல்லாம் போடுறீங்கன்னா இதில் போடணும். ட்ரம் க்ளீன் வந்து இது பெட்ஷீட் ஐட்டம் இது உல்லன்ஸில் போடணும். அது ட்ரம் க்ளீன் வந்து ஒரு பவுட்ரு இருக்கும். அது 3 மாதம் கழிச்சு நீங்கள் போட ஆரம்பிக்கணும். அது வந்து ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்காக பவுட்ரு. ஓகேங்களா? நான் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்பின்னில் வந்து நீங்கள் வெளியே துவச்சிட்டிங்க, அலசிட்டீங்க, உள்ளே போட்டு பிழிய மட்டும் செய்யணும் அப்படின்னா ஸ்பின்னில் மட்டும் வைக்கலாம். வெளியே துவச்சிட்டிங்க, அலசணும்னா அது வந்து ரின்ஸில் வைக்கணும். ஷர்ட்ஸ்னால் வெறும் சட்டை மட்டும் போடுறீங்கன்னா ஷர்ட்ஸில் வைக்கலாம். ஸ்போர்ட்ஸ் வேர்னா வேர்வு அதிகமாக இருக்கிற துணி இல்லை வந்து ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரி ட்ராக் ஐட்டம்லாம் இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ் வேரில் போடலாம். ஜீன்ஸு டார்க் வந்து ஜீன் பேண்ட்டு, ஜீன் ஷர்ட்டு, ஜீன் ஐட்டம்லாம் போடுறீங்கன்னா இதில் போடலாம். சாயம் போகாமையும் இருக்கும் இதில் போடுற துணிலாம். ஆன்டி பாக்டீரியானா வந்து இது பேஷண்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க அந்த மாதிரி துணி ஏதாவது இருக்குன்னா ஆன்டி பாக்டீரியா மோடில் போட்டிங்கன்னா அது ஸ்டீம் வாஷும் ஆகும். ஸ்டீம் வாஷ்னால் நீராவியில் இருக்கும். குயிக் வாஷ் வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது, நைட்டி, லுங்கி, பனியன் அந்த மாதிரி வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறது, வெளில போட்டு போகாமல் இருக்கிறது, அழுக்கு கம்மியாக இருக்கிறது, அதை வந்து குயிக்கில் வச்சுக்கணும். அவ்வளோதான். இது வந்து தண்ணி, இது டிட்டர்ஜென்ட் போடுறது, லிக்விட் ஊற்றணும். இதில் வந்து கம்ஃபர்ட்டு, கண்டிஷனரு அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னா இதில் போடணும். டெட்டாயில் இதெல்லாம். துணி வந்து இந்த கையளவு இப்படி வச்சுக்கணும். இது கீழே வரைக்கும் நீங்கள் துணி போடலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே அந்த 25% கேப் விடணும், 75% துணி போடணும். ஒரு வாஷ் முடிஞ்ச பிறகும் இதை எடுத்து காட்டன் துணி வச்சு ஒரு ஒயிட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது இது வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுத்து இந்த ஓஸ் எடுத்து க்ளீன் பண்ணும். ஓகேங்களா? இதை எடுத்தீங்கன்னா தண்ணி, அழுக்கு தண்ணி வெளியே வரும். அதுக்கடுத்து இதில் ஏதாவது காயின் ஏதாவது மாட்டி இருந்ததுன்னா இதை கட்டினீங்கன்னா காயின் எல்லாம் வெளில வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து மிஷின் ஒன்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம் நார்மலாக எல்லா துணியும் போடணும்னா மிக்சர் தான். நீங்கள் இப்போ டெய்லியும் யூஸ் பண்ணுறது வந்து மிக்சரில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும். சரி. இது வந்து டச்சு, கை ஈரமாக இருக்கக்கூடாது. டச் பண்ணிட்டு எடுத்துக்கணும். சரி. ஓகேங்களா? மிச்சபடி எதுவும் இல்லை. இதெல்லாம் வந்து அதில் இருக்க செட்டிங்ஸ் தான். இது எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. டிஃபால்ட்டாக எல்லாமே உள்ளே இருக்கும். இதில் 2 மட்டும் கிட்ட வாங்க. இது ஆன்டி ஸ்டெயின்ன்றது லிப்ஸ்டிக் கரை ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வரணும். லிப்ஸ்டிக்கு, டீ கரை, காஃபி கரை ஏதாவது இருந்ததுன்னா இதில் ஆப்ஷன் மாற்றலாம். டெம்பரேச்சரும் இதுவும் வந்து டிஃபால்ட்டாக அதுலேயே இருக்கும். வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தேவைப்படாது. ப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்றது ரின்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அலசும். ஆன்டி டேங்கிள் வந்து ஒன்று பின்னிக்காமல் வரணும்னா இந்த பட்டன் அமுக்கணும். சட்டை சுருக்கம் இல்லாமல் வரணும்னா இந்த பட்டன் ஆன்டி விரிங்கிள். ஓகேங்களா? அதுக்கடுத்து வேறு எதுவும் ஸ்டார்ட். இது 2 மட்டும் வேணா யூஸ் பண்ணுங்க. ஹீட்டெல்லாம் மிஷினுக்குள்ளே இருக்கும். இது ஒரு ஆப்ஷனுக்கும் அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். இப்போ ட்ரையர் மட்டும் போடணுன்னா ட்ரையர் மட்டும்னா ஸ்பின்னு அது மட்டும் போட்டுக்கலாம். அப்படியே அதே காஞ்ச மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ அந்த மிஷினில் போட்டு கூட இதில் அதான் நீங்கள் ஏதாவது இந்த மிக்சர் லோவில் போடுறீங்கல்ல, அது 2த்தையும் மாற்றிலாம் போடணும். இதெல்லாம் அப்படி இல்லை. இதில் மட்டும் வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொடுத்துறேன் எல்லாத்தையும். இப்போ எதனா ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணால் திரும்பி அதை சொல்லுங்க, வருவீங்களே? அப்படி கால் புக் பண்ணக்கூடாது. கால் புக் பண்ணீங்கன்னா 800 ரூபா கேட்பாங்க. ஃபோன் பண்ணுங்க, நான் ஃபோன்லேயே சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நேரில் வந்து பக்கத்தில் வந்து. சரி. ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகேங்க.